டேய் எங்கடா எடுக்கிற? கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். என்ன ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? புது பைக்கெல்லாம் வாங்கி கலகுறீங்க. ஆமா ப்ரோ, வீட்டுல பாசம் அருவி போற போலிடுறாங்க ப்ரோ. அவங்க பாசத்தொல்ல தாங்க முடியல. 10 லட்சத்துல வண்டி வாங்கினாங்க. நான் தான் எதுக்கு போனா போகுது உங்க கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு 2 லட்சத்துல வண்டி வாங்கணும் ப்ரோ. நல்லா இருக்கா ப்ரோ? ஆமா, இப்ப வேற எங்க ஒரே தொல்லை பண்றாங்க. ஒன்று வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ, என்ன வேணுமோ கேளு, வீடு பங்களா என்ன வேணுமோ கேளுன்றா. வேணா ப்ரோ, எதுக்கு ப்ரோ அவங்க இது பண்ணிட்டு? பொறுமையா பாத்துக்கலாம். நம்ம காசுல வாங்கணும் ப்ரோ, எது வாங்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதோ இப்ப வேற சும்மா போய் ஐபோன் வாங்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கிறதுல பெஸ்ட் மொபைலா கேட்க சொல்றாங்க. போய் பாத்துக்க சொல்றாங்க. ஆமா ப்ரோ, அதான் போயிட்டு இருக்கேன். சரி பாருங்க, டைம் இல்ல. இரவு போனால் பகல் வரும், பகல் போனால் இரவு வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு செருப்பு வரும். என்ன பண்ணிக்கிறேன்? ஏன் வெளியே போ, ஓடு. வெளியே போயா முக்கா மாண்டியா? கடவுளே, நான் போட்ட பிளான் எப்படியாச்சும் நந்துடணும். இந்த 100 ரூபாய் புடவைய வச்சு 2.5 லட்ச ரூபாய் வண்டி எப்படி வாங்கணும்னு இந்த உலகத்துக்கு நான் காமிக்கிறேன். இவன் எதுக்கு டைரி வெளில தூக்கி போட்டான்? இவன் கதை வேற முடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ற? ஜகமா, இவன் பாரு உன் புறைய வச்சு ஃபேனை தொடச்சிட்டு இருக்கான். படுமா, இந்த பிக் பாஸ் கூட பார்க்க விட மாட்டானுங்க. எங்கடா அவன்? டேய் என்ன பண்ற? ஃபேன் மேல என் புடவை வச்சு தொடச்சிட்டு இருக்க. செருப்பா அடிப்படா கீழே. புடவை கட்டி ஊஞ்சல் ஆட போறேன், தூக்கு பண்ணி சாவ போறேன். பைத்தியங்களா போங்க, கொஞ்சம் கூட அக்கறையா இல்ல. என்னவோ லல்லா ஆடுற மாதிரி. ஏய் கமலாட்டி, வேற புடவையே கிடைக்கலடா உனக்கு. 30 வருஷத்துல உங்க அப்பா ஒரே புடவை தான் வாங்கி குடுத்துக்கிறான். இறங்குடா கீழே நாயே. எனக்கு 5 லட்சத்துல வண்டி வாங்கி கொடுத்தா இறங்குவேன், இல்லைன்னா மாட்டிப்ப பாத்துக்கோங்க. ஏய் நாயே, நாளைக்கு சோத்துக்கு வக்கில்லாத நாடாரி நீ 5 லட்ச ரூபாய் வண்டி கேக்குதா? மாட்டின் சாவுடா. வாமாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுதான் என் சாவுக்கு நீங்க தான் காரணம் எழுதி வச்சுட்டு சாவுறேன். பாத்துக்கோங்க, குடும்பத்தோட ஜெயிலுக்கு போங்க. நீங்க வாமா. அவன் சாவு காரணம் நாம தான் சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்கானா? அவன் லெட்டர் எழுத தெரியாது. தெரியலையே, அவன் ஃப்ரெண்டு எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? சாப்பிட்டே என் வயிற்றுல கொட்டுக்கிறிய போய் இறங்குடா. 5 லட்சம் வண்டி. ஏய் 5 லட்சம் முடியாதுடா, இறங்குடா. இது ஒரு 2 லட்சத்தை வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. சரி இறங்கு, நான் உங்க அண்ணன் கிட்னி விட்டாச்சும் வாங்கி தரேன். இறங்குடா. இதே சாக்கா வச்சு ஐஃபோன் வாங்கிட வேண்டியதுதான். அம்மா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுங்க, எல்லாம் தூக்கு மாட்டி தொங்கி சாத்துருவேன். பாத்துக்கோங்க, ஐஃபோன் வாங்கி தாங்க. ஏய் சைத்தானே, நீ தொங்கு, நாங்க அப்புறம் வந்து தூக்கிக்கிறோம். டேய் 108 கால் பண்ணுடா. பேலன்ஸ் இல்லம்மா, போட்டுக்கலாம் வாடா. மா சொன்ன மாதிரி பைக் மட்டும் வாங்கி கொடுத்துருமா, மந்திராதமா. நாளைக்கு ஏரியால மாஸ் பண்றோம் நம்ம. எங்க அப்பா கால் பண்ணுவார், அப்புறம் கால் பண்ணி என்னடா வேணும்னு பாருங்க.